முதலமைச்சர் விஜயோட இந்த மாசான ஆக்ஷன் தான் சோஷியல் மீடியா முழுசும் வைரலாக பார்க்கப்படுது. அதாவது நேற்று பெரம்பூர் எம்எல்ஏ ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி வச்சதை தொடர்ந்து சேவை மையத்தையும் ஓப்பன் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து பெரம்பூர் தொகுதி மக்களோட குறைகளை கேட்டு தெரிஞ்சு அவங்களோட மனுக்களை நேரடியாக வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெரம்பூர் தொகுதியை விசிட் பண்ணியிருந்தாரு. மேலும் அங்கே இருக்க ரேஷன் கடையில் 50 பயனாளர்களுக்கு ரேஷன் கார்டையும் வழங்கியிருந்தாரு. அதை தொடர்ந்து அங்கே இருக்க மக்களை விசிட் பண்ணும்போது அப்போ ஐஏஎஸ் உமாநாத் அவர்கள் பொக்கே கொடுத்திருக்காரு. அதை சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு சம்பவம் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது 4 மணிக்கு உமாநாத் அவர்கள் கிட்ட பொக்கே வாங்கினவர் 8 மணி வரைக்கும் அவரை காத்திருப்போர் பட்டியலில் வச்சுட்டாங்க. அதாவது காத்திருப்போர் பட்டியல் அப்படின்னா எந்த ஒரு பொறுப்பும் பதவியோ எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் கொடுக்காம சும்மா வெட்டியா உட்கார வைக்கிறது. ஐஏஎஸ் அப்படின்னு கூட பார்க்காம 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாரு அப்படின்னு இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, திமுக ஆட்சியில் உணவு நுகர்பொருள் வழங்கல் துறை ஆணையராக தான் உமாநாத் நியமிக்கப்பட்டாரு. டெண்டர் விவகாரம் உணவுத்துறை அமைச்சருக்கே தெரியாம 1500 கோடி ரூபாய் வரைக்கும் டெண்டர் விட்டுருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இவர் மேலே இருக்கு. அதனால இவரை பணியிடை நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில் இருக்கும் போதே இவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ரீசெண்டா முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைகள் தொடர்பா உமாநாத் ஐஏஎஸ் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஆகிய 2 பேர் மேலேயும் பாஜக தரப்புல காவல்துறையில புதுசா ஒரு புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இத்தகைய தொடர் புகார்களும் அவர் மீதான தற்காலிக நடவடிக்கைக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல இது பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த நிலையில் இப்போ இவர் ஐஏஎஸ்ஸா இருந்தாலும் காத்திருப்போர் பட்டியலுக்கு இவர் பேர் மாற்றப்பட்டிருக்கு. அரசு ஊழியரோ அல்லது போலீஸ் அதிகாரிகளோ காத்திருப்போர் பட்டியலை மாற்றினாங்க அப்படின்னா இவங்களுக்கு தற்காலிகமாக எந்த ஒரு பொறுப்பும் பதவியும் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் கொடுக்காம சும்மா வெட்டியாக உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ அதை தான் சிஎம் விஜய் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் சோசியல் மீடியா முழுசும் பேசு பொருளாக மாறி இருக்கு. மேலும் ஒழுங்கு, பொறுப்பு, செயல்திறன் இது எல்லாத்துலேயுமே எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சம்பவம் பண்ணிட்டாரு நம்மளோட முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் இந்த விஷயத்தை கொண்டாடிட்டு வராங்க.